மீனத்தின் பிறப்பின் ரகசியம். ஏப்ரலுக்கு அப்புறம் ஒவ்வொரு மீனராசி வீட்டிலும் ஒரு சுபகாரியம் நடக்கும். பொதுவாக மீனத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகவாதிகள் தான். சளி பிடிப்பது, ஜுரம் அடிப்பது, புதிய பொருட்களை சாப்பிடுவது, சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சுன்னா ஜென்ம சனி ரொம்ப மந்தத்தை ஏற்படுத்துவார். இப்போது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரணும், அடுத்த கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்க இயற்கையில் பொருளாதாரத்துக்கு ஒரு 40-42 வயசு கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம் சார்? பொருளாதாரத்துக்கு ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்லுங்க சார். சாமி, தொடர்ச்சியா மீனத்தின் பிறப்பின் ரகசியம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், மோட்ச ராசி, கடல் ராசி, நீர் ராசி, ஐயோ சொல்லினே போகலாம். குருவோடைய வீடு வேறு, முக்தி மோட்சத்துக்கு. பொதுவாக மீனத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகவாதிகள் தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா மோட்ச ராசியில் பிறந்த 3 ராசியுமே, இந்த கடகம், விருச்சிகம், மீனம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஆன்மீகத்தில் இருப்பாங்க. அதில் எந்த விதமான துளி அளவு டவுட்டுமே கிடையாது. அவங்க ஆன்மீகவாதிகள் தான். இந்த மீனத்துக்கு பாருங்கள், ராசிநாதன் குரு 5ல் உச்சம், 11 நீச்சம். நீங்கள் போய் 11ஆம் இடத்துல வேலை செய்யணும், ஜெயிக்கணும்லாம் ஓடாதீங்க. 5ஆம் இடத்துல போனீங்கனாலே 11ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது தான் நான் சொல்கிறேன். மீனத்தில் இருப்பவர்கள் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போனால், தன் மூத்த குழந்தையை பார்த்து கொண்டால், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கோயிலை எடுத்து சீரமைப்பு செய்தால், கலை எதனா கற்றுக்கொண்டால், குருவை வணங்கினால் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதை விட்டுட்டு 11ஆம் இடத்துல போய் நீங்கள் மாட்டேன் வேலை செய்கிறேன்னு. ஏன்னா ராசிநாதனே 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஏறுறாரு. அப்போ தொழிலில் ஜெயிக்கணும்னு ஓடக்கூடாது. 5ஆம் இடத்துல வேலை செஞ்சால் போதும். ராசிநாதன் 5ல் தான் உச்சம். அங்கே தட்டினீங்கன்னா அதோடைய எதிர்பாவம் 7ஆம் பாவம் மகரம் வேலை செய்யும். 5ஆம் இடத்தை டுட்டா போதும், எல்லா சுவிட்சும் போட வேண்டாம். எது லைட்டோ அங்கே எல்லுன்னு எழுதினா போதும், அந்த சுவிட்சை போய் அப்படி தட்டினா போதும், லைட் எரியும். எல்லா சுவிட்சையும் போட்டு எது லைட்டு பார்த்து செக் பண்ணி மறுபடியும் ஆஃப் பண்ணுற வேலையே வேண்டாம். நம்ம ராசிநாதன் எங்கே உச்சம் முடியாது? 5ல் உச்சம் முடியாது. 5னா அது குரு, ஆன்மீகம், குலதெய்வம். இங்கே போய் உங்கள் வேலையை காட்டுங்க, இங்கே போய் நேரத்தை செலவு செய்யுங்கள், இங்கே போய் நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த 5ஆம் இடத்துடைய உச்சமான குரு 11ஆம் இடத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் டைரெக்டாக 11ஆம் இடத்துல போனீங்கன்னா 5ஆம் இடம் வேலை செய்யாது. இங்கே தான் நிறைய மீனராசிங்க ஜெயிக்கலை கதறத்துக்கு காரணமே இதுதான். ஜெயிக்கணும்னா ராசிநாதன் எங்கே உச்சம் அடைகிறோன்னா அங்கே தானே நீங்கள் போகணும். உங்களுடைய பூர்வீகத்தில் ஒரு கிராம தேவதை இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. வெற்றி அடையலைன்னா எனக்கு இல்லைங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் பூர்வீகம் ஆகாதுன்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறார். 5ல் மாந்தி இருக்குது, சனி இருக்குது, கேதுனா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் மீனராசினா ராசிநாதன் 5ல் உச்சம். நீங்கள் கிராம தேவதை, பூர்வீக கிராம தேவதைக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். பெரிய மாற்றத்தை அடையும். ஏன்னா குருவோடைய வீட்டில் அசுர குரு உச்சமாக வர இடம். குரு உள்ளே என்ன பண்ணுறாரு, இன்பில்டா சுக்கிரன் உச்சமடைகிறார். இதுதான் இங்கே பிரச்சனை. தேவகுரு வீட்டில் அசுரகுரு உச்சமடைவது தான் உங்களுக்கு சரியாக தப்பா, நம்ம செய்கிறது சரியாக தப்பா, நம்ம ஒன்றும் ஏமாலியாக தான் இருக்குமோ? இல்லை ஏமாலியாக தான் இருக்கணும். இவங்க பண்ணுறது இவங்களுக்கு அடிக்கடிக்கு ஒரு டவுட் வரும். நம்ம பொது நலமாக வாழணுமா சுயநலமாக வாழணுமான்ற டவுட் அடிக்கடிக்கு வந்து போகும். ஏன்னா தேவகுரும் அசுரகுரும் ஒரே வீட்டில் இருக்கிறது நம்மளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இதுக்கப்புறமாச்சு அசுரகுருவாக இருக்கணும்னு நினைப்பான். கொஞ்ச நாள் பொறுத்து இல்லை என்ன தான் நம்மளை யூஸ் பண்ணிட்டாலும் இறைவன் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு தானே கொண்டு போகிறாரு, நம்ம தேவகுருவாக இருக்கும். இப்படி அசுரகுரு தேவகுரும் பார்த்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய இந்த மீனராசி நீர் ராசி என்பதனால் நிறைய கன்ஃபியூஷன்களுக்குள்ளே இந்த மீனராசி மாட்டியிருக்கு. இப்போது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரணும், அடுத்த கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா மதுரையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எந்த விஷயம், திருமணம், வீடு, வண்டி, வாகனம், குழந்தை, தொழில், இதுவோ அதனால இருக்கணும். எதனா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, சாமி எனக்கு இந்த விஷயத்தை செய்து கொடு, நான் என்னுடைய உயரத்துக்கு கத்தி அடித்து காணிக்கை செலுத்துகிறேன். 100% அது நடக்கும். மீனத்துக்கு இயற்கையாகவே மூதாதையர்களுடைய அனுகிரகம் ஜாஸ்தி. எந்த மீன் எடுத்தாலும் தாத்தாவுடைய அனுகிரகம், தாத்தாவுடைய தாத்தா அனுகிரகம், அவங்களுடைய ஃபேஸ் கட்டு வரத்து, அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையில் அப்படியே கண்டினியூ பண்ணுறது, இந்த ராகுவோடைய ஆதிக்கம் அதிகமாக. அந்த மூதாதையர்களுடைய மீனத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னா அவங்களுடைய மூதாதையர்களை பேரை முன்னே சேர்த்துக்க சொல்லுங்கள், இல்லைன்னா மூதாதையர்களை இனிஷியலை சேர்த்துக்க சொல்லுங்கள். பெரிய வெற்றியை தரும், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் அஸ்ட்ராலஜி ரீதியாக சொல்ல முடியாது. இதெல்லாம் சகுன நிமித்தத்தில் சில கான்செப்ட், சில விஷயம் நம்ம தெளிவாக சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் சேர்த்து பாரு சொல்லுவோம், வேறு லெவலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை மீனத்துக்கு கொடுக்கும். மீனத்தோடைய பெரிய டிராபேக்னா குருவோடைய வீடு என்பதனால் 32 வயசு வரைக்கும் அது ஏமாந்துடும்.
32க்கு மேலே அது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம என்ன பண்ணுறோம்னு தெளிஞ்சு அப்புறம் ஜெயிக்கும். ஏன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் மீனத்துக்கு நிறைய பிரச்சனைகள் ராகு கிராஸ் பண்ணதுனால இப்போ ஜென்ம சனி இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும். எண்ணெய் பொருள் ஐட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். சளி பிடிப்பது, ஜுரம் அடிப்பது, புதிய பொருட்களை சாப்பிடுவது, சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சுன்னா ஜென்ம சனி ரொம்ப மந்தத்தை ஏற்படுத்துவார். ஸ்லோவாக கொடுப்பார். ஓடணும்னு நினைப்போம், ஆனால் ஓட முடியாத கொஞ்சம் 100 கிலோமீட்டர் ஓடத்தில் 80 மாற்றிடுவார். அப்புறம் 80 60 மாற்றுவார். அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது. நம்மளுக்கு கந்திருஷ்டி வந்துச்சா, செய்வின பிரச்சனை வந்துச்சா, இல்லை வேறு எதனா ஜென்ம சனி கொஞ்சம் க்ளோஸாக உங்களை அதுவும் உத்திரட்டாதிக்கு ரொம்ப டவுன் பண்ணுவார். இப்போது அடுத்தது ரேவதியை டவுன் பண்ணுவார். ஜென்மசனி விலகும் காலகட்டத்தில் பெரிய மாற்றத்தை கொடுத்துருவார். இந்த 7.5 வருஷத்தில் அவர் கடைசி 2.5 வருஷம் லைஃப் செட்டில்டு கொடுத்துட்டு போயிடுவார். எப்போவுமே அது நடக்கும். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய மீனராசிக்கு ஜென்மசனி என்பதனால் நீர் சம்மந்தப்பட்ட விஷயம், கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீர் வீழ்ச்சியில் குளித்தேன், மோர் குடித்தேன், இதெல்லாம் நிறைய பிரச்சனை இன்பில்டாக உள்ளே கொடுத்துரும். கொஞ்சம் மந்த நிலையை கொடுக்கும். குருவோடைய ஆசீர்வாதம் உள்ள ராசி. ஏன்னா ராசினதுன்னு 5ல் உச்சமடைகிறாரு. உச்சமடைந்த குரு தன் 9ஆம் பார்வையாக இங்கே பார்ப்பார், மீனத்தையே பார்ப்பார். இப்போ நிறைய பேருக்கு புரியாது சார் இது என்ன கான்செப்ட்னு. ஜோதிட மாணவர்களுக்கு புரியும். ராசிநாதன் உச்சம் நீச்சம்லாம். ராசிநாதனே 10ஆம் இடத்துக்கும் ஆட்சி பெறுவதால் வேலை தொழிலில் ரொம்ப ஒரு முன்னோடியாக திகழ்வாங்க. அதேமாதிரி தான் கன்னியும். ராசிநாதனே புதன் 10ஆம் வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார். கன்னி ராசியும் மீன ராசியும் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் 10ஆம் வீட்டுக்கு அதிபதின்றதுனால எப்போவுமே தொழில் 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 வேலை சார்ந்த விஷயங்களுக்கு அதிக. மீனத்தில் ஒரு பொண்ணா நான் வேலைக்கு போகவும் சொல்லுவேன். நான் வீட்டில் இருக்க மாட்டேன், வேலைக்கு போவேன். ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு அவர் அதிபதி ஆயிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அதிகமாக நம்ம எடுத்து பார்க்கணும். 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியை ஏன் மீனத்துக்கு சொன்னேன் அப்படின்னு ஒரு நிமித்தம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நம்ம எப்பவுமே பேச மாட்டோம். எல்லா வீடியோவும் நம்ம பேசி கடைசி வீடியோ வரும், போட்டுடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன பண்ணுறாரு, போட்டுடுறேன் அப்படின்னா போட்டுடுறேன்னு என்ன போடுவோம், எதை வச்சு போடுவோம்? நம்ம காதுக்கு எப்படி அது விழுகிறது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது தான் சகுன நிமித்தம். அப்போ தான் கருப்பண்ணசாமி வர்றாரு. அடடா, இவர் ஆயுதம் ஏந்திய கடவுளை தான் அவர் சொல்கிறாரு போட்டுடுறேன் அப்படின்றத. அப்போ அவங்க சனியோடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி வேறு இருக்குது. அப்போது 5ஆம் இடம் என்பது ராசிநாதன் உச்சமடைகிறார் கடகத்தில். 10ல் அவருடைய சொந்த வீடு இருக்குது. 11ல் மகரத்தில் நீச்சமடைகிறார். கள்ளழகர் பக்கத்தில், கள்ளழகர் கோயில் பக்கத்தில். மேலே சுவாமி மலை, இது பழமுதிர் சோலை, அதுக்கு மேலே ராக்காய் தீர்த்தம். இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்பொழுது 18ஆம் படி கருப்பர்கிட்ட நீங்கள் போய் நின்று கத்தி அடித்து நான் காணிக்கை செலுத்துகிறேன், எனக்கு இந்த விஷயத்தை நடத்தக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. மீனராசி யாராக இருந்தாலும் மாபெரும் மாற்றம் உண்டு. 2026 பிப்ரவரிக்கு அப்புறம், பிப்ரவரியில் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஏப்ரலுக்கு அப்புறம் ஒவ்வொரு மீனராசி வீட்டிலும் ஒரு சுபகாரியம் நடக்கும். எழுதப்படாத விதியில் இது ஒன்று. இது என்ன கணக்கு சார்? குரு பயிற்சி ஆகிடுவார், கடகத்துக்கு வந்துடுவார். தன் 9ஆம் பார்வையாக எங்கே பார்ப்பார்னா மீனத்தை பார்ப்பார். அங்கே சனி இருக்கிறாரு. குருவும் சனியும், குருவோடைய பார்வை சனி மேலே படுது. அங்கே ஜென்ம ராசியாக இருக்குது. இப்போ குரு சனி சந்திரன் சேர்ந்தாங்கன்னா மங்களகரமான விஷயம் இருக்குது. குருவும் சந்திரனும் அர்ச்சதை. சனி என்பவன் கர்மக்காரர்கள். அவன் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், குழந்தைய கொடுக்கணும், எல்லாமே அவன் தான் பண்ணணும். சனி எல்லாரும் குரு பார்வை குரு பலன் வந்துச்சுன்னு பார்க்குறாங்க. குருவுக்கு என்ன வேலை, தாலி எடுத்து கொடுக்கறது தான். அந்த தாலி எடுத்து கொடுக்கக்கூடிய நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதே இவர் தான். யார்? சனி தான். இப்போ கல்யாணம்னா நம்ம என்ன கேட்போம், எந்த ஊரில் கல்யாணம்னு கேட்போம். எந்த ஊர் என்று குறிப்பிடுவது குரு. எந்த நேரத்தில் கல்யாணம்னு கேட்போம். என்ன முகூர்த்தம்னு, அதுதான் சனி, டைம், காலம். அப்போது சனியும் குருவும் திரிகோணத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல சந்திரன் இருக்கார், அர்ச்சதை வந்துருச்சு. குருவும் சந்திரனும் அர்ச்சதை. சனி வந்துட்டார், கர்மகாரங்க. ஏதோ ஒன்று நடத்த போகிறார். சீமந்தம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, வீடு வாங்குவாங்க, புதுசாக ஒரு வாடகைக்கு ஒரு வீடு அமையும், கார் வாங்குவாங்க, காரை மாற்றுவாங்க. எக்ஸாக்டாக 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் ஒவ்வொரு மீனராசி வீட்டிலும் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்குது. நிச்சயமாக சார், நிச்சயம். இந்த மீனராசிக்காரங்க இயற்கையில் பொருளாதாரத்துக்கு ஒரு 40-42 வயசு கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம் சார்? பொருளாதாரத்துக்கு ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, நான் சொல்கிறேன், பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னு பணம் வராமல் இல்லை, வந்த பணம் கையில் நிற்க மாட்டேது. ஒரு செலவுக்கு யாராவது எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது. இல்லை, மீனம் என்பது சார் மோட்சராசி சார். முதல்ல மீனம், கடகம், விருச்சகம் எப்பொழுதுமே தனக்காக உழைக்கக்கூடிய ராசி கிடையாது சார். தனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தரத்துக்காக தான் உழைக்கிற ராசி. அதுக்கிட்ட எப்படி பொருளாதாரம் நிற்கும்? வரும்போதே நம்மளுக்கு ஒரு இடத்துல கிரெடிட் ஆகும், இன்னொரு இடத்துல டெபிட் கரெக்டாக காத்துட்ருக்கும். ஏன்னா அது மோட்ச ராசி. நீ மோட்சம் அடையத்துக்கு தான் பிறந்திருக்கு, லௌகிக வாழ்க்கை வாழ பிறக்கல அப்படின்றது அது உணர்த்தம். எந்த ஒரு ஸ்டேஜில் ஆமாம் அந்த முக்தியை நோக்கி பையனுக்கு தான் நீர் ராசியில் பிறந்திருக்கேன், காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த டெபிட் அப்படியே நின்று கிரெடிட்டாக மாறும். ஆனால் அப்போ அது மேலே உங்களுக்கு பற்று இல்லாத போய்டும்.
எப்போ நீங்கள் வேணான்னு நிறுத்துறீங்களோ அப்போ கொட்டும், எப்போ வேணும்னு ஓடுறீங்களோ அதுவும் ஓடும், நீங்களும் ஓடுவீங்க அதுவும் ஓடும், நீங்கள் நின்னீங்கன்னா அது உங்களை தேடி வரும். இதுதான் ஒரு சூட்சம் அதில். இது பெரிய ரகசியம். இது தெரிஞ்சவங்க தான் சார் இன்றைக்கி உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கான், தெரியாதவங்க தான் ஓடிட்டுருக்கோம். ஒரு வடிவேல் படத்தில் கடையை திறந்துட்டு அவன் உட்காந்துருந்தானா அவனுக்கு நம்ம அடிமை, கடையை மூடிட்டு விட்டானா அவன் நம்மளுக்கு அடிமணும். இது சின்ன ஒரு காமெடியாக எல்லோரும் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு சண்டை 2 பேர் மட்டும் தனியாக இருந்தால் அடிச்சுக்க மாட்டான், 10 பேர் இருந்தால் அடிச்சுப்பான். ஏன்னா சைக்காலஜிக்கல் ரீதியாக மடக்க ஆள் இருக்கணும் போது வேணும்னே அவன் துள்ளுவான். யாருமே இல்லை, 2 பேர் தனியாக இருக்கான், அவன்கிட்ட சண்டை போட்டு போனால் போட்டுக்க மாட்டான், ஏன்னா மடக்க ஆள் இல்லைன்றது தெரியும். இதுதான் சைக்காலஜி. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நாய் உங்களை துரத்தும், டக்குன்னு நின்னீங்கன்னா நாயே ஒரு செகண்ட் ஜெர்க்காகி நிற்கும். எவ்வளோ பெரிய கடிக்கிற நாயாக இருந்தாலும் நீங்கள் செம்ம ரன்னிங்கில் ஓடி டக்குன்னு நின்னீங்கன்னா ஒரு டக்குன்னு ஜெர்க்காகும், கீழே குனிஞ்சு கல் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஓடும். அதனால் பொருளாதாரத்தை நோக்கி ஓடாமல் அப்படியே ஸ்டெப்பனாக ஒரு இடத்துல நின்னீங்கன்னா மீனத்துக்கு மாறும். மீனத்துக்கு ஒரே பிரச்சனைனா சார், ஊர் பிரச்சனை உனக்கு எதுக்கு நான் கேட்குறேன். யார் வீட்டில் யாருனா எதனா போயிட்டோம், உனக்கு என்னைக்கு ஊர் பிரச்சனை? இவங்க மோட்சராசி குருவோடைய வீடு, பஞ்சாயத்து பண்ணுறேன் நல்லது சொல்கிறேன்ற பேர்லேயே இவங்க காலியாகிடும். அசுர குரு வேறு உச்சமடைகிறாரா, நிறைய ஈகோவால் நிறைய பேர் வேறு இழந்துருவாங்க. நிறைய மீனராசிக்கு ஈகோ இருக்கவே கூடாது. சுக்கிரன் உச்சமடைகிற ராசி, அப்படியே சரணாகதியாக போயிடணும். சனி இருக்கிறார் உங்கள் வீட்டில், 32 வயசு வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபு, 32க்கு மேலே லைஃப் மாற ஆரம்பிக்காத எந்த மீனராசிக்குமே 50 வரைக்கும் 52 வரைக்கும் மாறவே மாறாது. அது அப்படியே கொண்டு போய்டும். மேக்ஸிமம் 32 நிறைய மீனத்துக்கு மாறிடும். நிச்சயமாக சார். மீனராசி யாராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க சார், 12-13 வயசில் பூர்வீக தொட்டு மாறியிருப்பாங்க, இல்லை வீடு மாறியிருப்பாங்க, இல்லைனா இவங்க ஹாஸ்டலில் பிஜியில் தங்கியிருப்பாங்க. கரெக்டாக 13வது வயசில் நோட் பண்ணி பாருங்கள், அவங்க லைஃப்பில் ஒரு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. இல்லாட்டி இருக்க வீடையாவது இடித்து கட்டியிருப்பாங்க, கட்டி வாசலை மாற்றிருப்பாங்க, இல்லை பிரித்து கூரையை பிரித்து கட்டியிருப்பாங்க. வீட்டில் 13வது வயசில் ஒரு வீட்டில் ஒரு மாற்றம் உண்டு. அது நிச்சயமாக அது நடக்கும். நிச்சயமாக சார், நிச்சயமாக. நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்கள். சுகமே சொல்லுங்கள். நன்றி சார்.